பிரியமான சகோதர சகோதரிகளை, என் அன்பின் காலை வணக்கங்கள். இன்று நாம் நினைத்தது நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட நாளாக கடவுளிடம் நீங்கள் கேட்ட காரியம் நிறைவேறவில்லையா? என்ன செய்வது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் விரும்பியது தேவனுக்கு சித்தமானதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்கள் விருப்பம் தேவ சித்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். எனவே தேவனிடம் நம் விருப்பத்தை கேட்கும் முன்னே அது தேவனின் சித்தத்திற்கு உட்பட்டதா என்று ஆராய்ந்து பாருங்கள். இரண்டாவது, தேவனிடம் நீங்கள் விரும்பியதை கேட்டு ஜெபிக்க வேண்டும். இதனை பிலிப்பியர் 4:6 எதினாலும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் சோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த வசனத்தின்படி நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பத்தை என்ன செய்யணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் கேட்டதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஓகேயா? ஏன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று இதன் அர்த்தம். எனவே நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். அதன் மூலம் கேட்டு கொண்டது எதுவோ அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். இதனை யோவான் 17:7 நீங்கள் எனக்குள் நிலைத்திருந்து என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு நிறைவேறும் என்று வேதத்தில் கூறுகிறது. எனவே ஒருவன் தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு தேவனுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான்காவது, விசுவாசம். ஜெப வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிகவும் அவசியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் கூறுகிறது. இதனை மத்தேயு 17:20 கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். இதன் பொருள் மிக சிறிய அளவிலான நம்பிக்கை கூட பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். எனவே நாம் நினைக்கும் காரியம் நிறைவேற நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, நினைத்தது நிறைவேற நேர்மையான வழியில் கடினமாக உழைக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் நினைத்த காரியம் கடவுளின் சித்தமானது இல்லாமல் கூட இருக்கலாம். எனவே கூட அவர் அதை தர தாமதிப்பார். ஏனெனில் அது கிடைத்தால் நீங்கள் அடையும் துன்பங்கள் மற்றும் விளைவுகள் அவருக்கு மட்டுமே தெரியும். எனவே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெபிக்கும்போது உமது சித்தம் இருந்தால் மட்டும் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். நாளைய தினத்தை குறித்து யாரும் கவலைப்படாதீங்கள். உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவரே உங்களை காத்து கொள்வார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று வேதம் கூறுகிறது. எனவே நாம் நாளைக்காக கவலைப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரது வார்த்தையின்படி நடந்தால் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். ஹல்லேலூயா.